இன்றைக்கு நாம் சமாதான பலியை குறித்து தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு 5 பெரிய பலிகளை கற்பித்தார். சிறிய பலிகள், நான் ஏற்கனவே நிறைய பலிகளை சொன்னேன். 5 பெரிய பலிகளிலே சமாதான பலி 3வது பலி. சமாதான பலி 3வது பலி. இதை நல்லுறவு பலி என்றும் அழைப்பார்கள். இது பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தும் பலி அல்ல. இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரோடு நல்லுறவு பாராட்டவும் இது செலுத்தப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரோடு நல்லுறவை பாராட்ட வேண்டும், அதற்காக இது செலுத்தப்பட்டது. ஆகவே இதை ஐக்கிய பலி என்று அழைப்பார்கள், ஸ்தோத்திர பலி என்று அழைப்பார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த வார்த்தை ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த சமாதான பலியைத்தான் ஸ்தோத்திர பலி என்று சொல்வார்கள். மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது, அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது. எப்பொழுதும் நாம் சமாதானமாக இருப்பதில்லை. நம்முடைய சில நாட்கள் சூரியன் போல பிரகாசிக்கும், சில நாட்கள் மழை போல சோகமாக இருக்கும், சில தருணங்கள் வெற்றியால் நிரம்பும், சில தருணங்கள் சோதனையால் சுருங்கும். ஆனால் மனித வாழ்வின் மாற்றங்களினால் ஆண்டவரோடு உள்ள உறவில் எந்த உடைவும் வரக்கூடாது, மனக்கசப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சந்தோஷங்கள், சோகங்கள் வரலாம். அவை ஆண்டவரோடு உள்ள உறவிலே எந்த கசப்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. இதை உறுதி செய்வது போலவே சமாதான பலி செலுத்தப்பட்டது. சமாதான பலி ஆண்டவருடைய கோபத்தை தணிப்பதற்காக என்று சொல்வதை விட, ஆண்டவரை நான் நன்கு புரிந்து வைத்துள்ளேன், கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலருக்கு ஓயாமல் துதிக்கும்படி சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இதுதான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுவே ஒரு சமாதான பலி. ஆகவே சமாதான பலி என்பது ஆண்டவருடைய கோபத்தை தணிப்பதற்காக என்று சொல்வதை விட, ஆண்டவரை நான் நல்லா புரிந்து வைத்திருக்கிறேன், அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று அவருக்கு நன்றி செலுத்துவது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அடையாளமானது. ஆனால் இஸ்ரவேலிலே பல மக்களும் ஆண்டவருடைய கோபத்தை தணிப்பதற்காக இதை செலுத்துகிறேன் என்றுதான் அவர்கள் இந்த பலியை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருக்கு என் மேல கோபம், அதனால என் வாழ்க்கையில கஷ்டம், ஆகவே அவருடைய கோபம் தணிந்து போகட்டும் என்று அந்த எண்ணத்திலேயே இந்த பலிகளை செலுத்தினார்கள். நீதிமொழிகள் 7:14 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அந்த வசனம் சாலமோனால் சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த வசனத்தை சொல்லுவது ஒரு மோசமான ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. அதாவது கர்த்தருக்கு என் மேல ரொம்ப கோபம், நான் மோசமான ஒரு பெண்மணி, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. ஒரு பலி அல்ல, என்னுடைய பல பாவத்தினாலே சமாதான பலிகள் நிறைய எனக்கு செலுத்த வேண்டியது இருந்தது. இன்றைக்குதான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் என்று அந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் பொதுவாக மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. சமாதான பலி என்றாலே கர்த்தருடைய கோபத்தை தணிப்பதற்காக என்றுதான் அது செலுத்தப்பட்டிருந்தது. 2 விதமாக சமாதான பலிகள் செலுத்தப்பட்டன. அதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, நன்றியை காட்டுவதற்காக படைக்கப்பட்ட சமாதான பலி. சமாதான பலியை முதலாவது நன்றியை காட்டுவதற்காக படைத்தார்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 7:11 15 வரை. கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல்
புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்தும் படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. சமாதான பலி நன்றி செலுத்துவதற்காக, ஸ்தோத்திரத்துக்காகத்தான் அநேகர் அதை படைத்தார்கள். பலரும் ஆண்டவருக்கு நன்றியோடு இருப்பதில்லை. நம்முடைய பெரிய குறை என்ன? நம்ம கடைசி வரை ஆண்டவருக்கு நன்றியோடு இருப்பதில்லை. ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்போம், ஆண்டவரே இது எனக்கு நடக்க வேண்டும். அந்த காரியம் முடிகிறது வரையிலும் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஓயாமல் கூப்பிடுவார்கள். அந்த காரியத்தை பெற்று கொண்ட பிறகு ஆண்டவரை மறந்து போவார்கள். அதுக்கு பிறகு வந்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்று சமாதான பலியை செலுத்துவார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், அப்படி நீ சமாதான பலியை செலுத்தக்கூடாது. கர்த்தரோடு உன்னுடைய சமாதானம் முறிந்து போன நிலையிலே செலுத்துவதல்ல, உன்னுடைய நன்றியை காட்ட நீ சமாதான பலியை செலுத்து. சமாதான பலி மூலமாக எதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் நன்றி கெட்டவன் அல்ல, நான் நன்றி உள்ளவன், நான் உம்முடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டே இருக்கிறேன், நான் உம்முடைய உடன்படிக்கைக்கு வெளியே செல்லவில்லை, நான் உம்மை விட்டு தூரமாக போய்விடவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு பலிதான் சமாதான பலி. நன்றியோடு உள்ள சமாதான பலி போஜன பலியோடு இணைந்து படைக்கப்பட்டதை நான் வாசித்தேன் உங்களுக்கு. போஜன பலியோடு இணைந்து படைக்கப்பட்டது. நன்றியோடு உள்ள சமாதான பலி அப்படித்தான் படைக்கப்பட்டது. சமாதான பலி என்பது என்ன? பலி மிருகத்தின் உள்ளுறுப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட சிறப்பு பகுதிகளை பலியாக செலுத்தினதுதான் சமாதான பலி. பலி மிருகத்தின் உள் உறுப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட சிறப்பு பகுதிகள். மற்ற எல்லா பலியும் எல்லாம் செலுத்த வேண்டும். சர்வாங்க தகன பலியிலே உள்ளுறுப்புகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டு விட வேண்டும். ஆனால் சமாதான பலியிலே பலி மிருகத்தின் உள்ளுறுப்புகளில் இருந்து சிறந்த பகுதிகளை எடுத்து அவருக்கு பலியாக படைப்பார்கள். முதல் சிறப்பு பகுதி கொழுப்பு. இரண்டாவது சிறப்பு பகுதி நடு எலும்பிலிருந்து எடுத்த முழு வால். நடு எலும்பு, முதுகெலும்பு, அதிலிருந்து எடுத்த ஒரு குருத்தெலும்பும் என்று நாம் சொல்லலாம், முழு வால். அடுத்து குடல்களை மூடிய கொழுப்புகள். அடுத்து இந்த பகுதியிலே நாம் இந்த குண்டிக்காய் என்று வாசித்தோம். ஆனால் சிறுநீரகங்கள், அதுதான் அதனுடைய அர்த்தம். சிறுநீரகங்கள், 2 சிறுநீரகங்கள். கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வு. இந்த உள் பகுதிகள் எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டன. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே நாம் இதை வாசிக்கின்றோம். இது இல்லைன்னா மனுஷன் இல்லவே இல்லை. அப்படித்தானே? இது ரொம்ப முக்கியமான உள்ளுறுப்புகள். கொழுப்பு, நல்ல கொழுப்பு வேண்டும் நமக்கு. இல்லை என்றால் சீக்கிரம் டயர்டாகி விடுவோம், செத்தே போய்விடுவோம். ஆகவே கொழுப்பு, நடு எலும்பு ரொம்ப முக்கியம். அதை தாங்குகின்ற அந்த குருத்து எலும்பு, முழுவால், நம்முடைய குடல்களை எல்லாம் பாதுகாக்கின்ற கொழுப்புகள், கல்லீரலின் மேல். கல்லீரல் எவ்வளவு முக்கியம். இந்த உள்பகுதிகள் கர்த்தருக்கு தகன பலியாக, எரி பலியாக படைக்கப்பட்டது. இது இந்த பலியின் உள்ளான உணர்வுகளை முக்கியப்படுத்துகிறது. நம்முடைய உள்ளான உணர்வுகள் சமாதான பலியிலே முக்கியப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான உணர்வுகள் சமாதான பலியிலே முக்கியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த சமாதான பலி காட்டுகிறது. அதாவது நம்முடைய உள் எண்ணங்கள் ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். அழகு என்பது அறம் சார்ந்தது என்பது மாறி இன்றைக்கு நிறம் சார்ந்தது என்று வந்துவிட்டது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற அழகு என்னது? அது அறம் சார்ந்தது, ரொம்ப நல்ல குணம் சார்ந்தது. ஆனால் மனித எண்ணத்திலே பலி செலுத்தும் போதும் சரி, எப்பொழுதுமே மனிதன் நிறம் சார்ந்த அழகை தான் அவன் பிரதானப்படுத்துவான். தன்னை ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்தும் போது, ஆண்டவரே
நான் ஒரு அழகற்றவன். ஆனா உண்மையான அழகு என்ன? நம்முடைய உள்ளத்தின் அழகு, அப்படிதானே? உள்ளத்தின் அழகு. இதெல்லாம் மறந்து போய் பலியை ஏனோதானோ என்று பொறாமையோடு செலுத்தி கொண்டிருந்த வேளையிலே இந்த சமாதான பலி, உன்னை உண்மையாக நீ யோசித்துப்பார். கர்த்தர் உண்மையாக எதை விரும்புகிறார் என்பதை யோசித்துப்பார். யோசித்து பார்த்து கர்த்தரோடு சமாதானமாகி நீ இந்த பலியை செலுத்து. கர்த்தரோடு சமாதானமாகி நீ இந்த பலியை செலுத்து. சமாதானம் இல்லாமல் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறார், அதனால் இதை செலுத்துகிறேன் என்று சமாதானம் இல்லாமல் இதை செலுத்தக்கூடாது என்பதற்காக இந்த உள் உறுப்புகளை பலி செலுத்தும் போது உள் உணர்வுகள் நல்ல உணர்வாக இருக்கட்டும். வாய்மை என்பது வாழும் வாழ்க்கை என்றில்லாதபடி இன்றைக்கு வெற்று வார்த்தையாகிவிட்டது. அப்போ ஆண்டவர்கிட்ட பலி செலுத்தும் போது, ஆண்டவரே நான் உண்மையா உமக்கு முன்னால் நிற்கிறேன், உண்மையான பலியாக நிற்கிறேன். அதே போல பிறருக்கு உதவி என்பது பிறருக்கு செய்கிற நன்மை என்றில்லாதபடி நமக்கான விளம்பரம் என்றாகிவிட்டது. சமாதான பலி செலுத்தும் போது அதெல்லாம் உணரணும். நன்மை செய்தேன், அதன் மூலமா எனக்கு விளம்பரம் தேட நான் விரும்பினேன், மன்னித்துக் கொள்ளும். சமாதான பலி அப்படி நம்மை உணர்ந்து செலுத்துவதாக இருக்க வேண்டும். அழுக்கான அர்த்தங்கள் மாறி நல்லுணர்வுள்ள அர்த்தங்கள் வர வேண்டும். அதுதான் சமாதான பலி. சமாதான பலி கர்த்தருக்கு முன்பாக நல்ல அர்த்தங்களையும் நல்ல செயல்களையும் நினைவுபடுத்துகிறது. குறிப்பாக கொழுப்புகள், மூளை, இருதயம் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டுமானால் கொழுப்பு ரொம்ப முக்கியம். கொழுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மூளை, நம்முடைய இருதயம் ரெண்டும் நல்ல செயல்படணும்னா நல்ல கொழுப்பு இருக்கணும், அப்படிதானே? நல்ல கொழுப்பு, நல்ல ஃபேட் இருக்க வேண்டும். ஆகவே சமாதான பலியிலே அதெல்லாம் அந்த காலத்திலே பெரிய மருத்துவ இதுகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நல்ல கொழுப்பு இருக்கணும், உங்களுக்கு நல்ல கொழுப்பு இருக்கும்படி உங்க உணவு இருக்கணும், சரியாக நீங்கள் சாப்பிட வேண்டும். சமாதான பலியின் மூலமாக இவைகள் படைக்கப்பட்ட போது, ஆண்டவரே எங்கள் நினைவுகள், எங்கள் மூளை, எங்களுடைய குணங்கள், இருதயம் உம்மால் சுத்தமும் ஆரோக்கியமுமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுதல் அங்கே செய்யப்பட்டது. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் எனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அதான் சமாதான பலி. எனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அவனுக்கு அது கொடுத்திருக்கிறீர், இவனுக்கு இது கொடுத்திருக்கிறீர். சமாதானமே இல்லாதபடி அந்த பலி இருக்கக்கூடாது. கர்த்தரோடு சமாதானமாகி நம்முடைய பலி செலுத்தப்பட வேண்டும். நம்மை குறித்து மற்றவர்களுக்கு தெரிவதெல்லாம் யூகங்கள். மற்றவர்கள் நம்மை அப்படி இப்படி என்று எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். ஆனால் அவற்றை சிந்தித்து கற்பனை பண்ணி, நான் இப்படி ஆண்டவரே, நான் இப்படித்தானே இருக்கிறேன், இப்படித்தானே என்னுடைய இது, அதெல்லாம் சமாதான பலியிலே அகற்றப்பட வேண்டும். கர்த்தரை கசந்து கொள்வது அதிகமாக நடந்து கொண்டிருந்த காலத்திலே சமாதான பலியின் மூலமாக பெரிய போதனை போதிக்கப்பட்டது. கர்த்தரோடு சமாதானமாக நல்ல உணர்வை வைத்துக்கொள், நல்ல பேச்சை வைத்துக்கொள், நல்ல செயல்களை வைத்துக்கொள். அங்கே எங்கேயும் பார்க்காத, ஒன்ன மட்டும் பார். நல்ல உணர்வோடு நல்லவைகளை பட்டியலிட்டு நன்றி கூற ஊக்குவிக்கப்பட்டது.